அருளை தேடிய பயணம் பார்ட் 10. நம்ம இப்போ திருவெண்ணைநல்லூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருவதிகை வீரட்டானத்துக்கு 45 நிமிஷத்தில் வந்திருக்கோம். என்னோட ரெஸ்பெக்டபிள் டிரான்ஸ்மிட்டருக்கு இறைவன் அருள் பாலித்த இடம். ஐடியல் ஹீரோ சுந்தரர்னா என்னோட டிரான்ஸ்மிட்டர் அப்பர் சுவாமிகள். திருநாவுக்கரசர் சொல்லின் செல்வர். அவரின் சொல் வன்மையால உணர்ச்சிகள் நிறைந்த சிவ வழிபாட்டை உணர்வின் உறைவிடமா எனக்கும் இறைவனுக்குமான ஒரு உறவை உறுதிப்படுத்தியது யாருடைய பாடல் வரிகள்னா முழுக்க முழுக்க நாவுக்கரசரின் பாடல் வரிகள் மட்டும்தான். அவருடைய பாடலை ஒரே ஒரு நாள் எடுத்து படித்த உடனே ஒட்டு மொத்தமாக என் மனம் முற்றிலும் மாறுச்சு. அந்தளவு எனக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்ததுனால தான் அவரை என்னோட டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஆண்டானை அடியேனை ஆளா கொண்டு அடியோடு முடி அயன்மால் அறியா வண்ணம் நீந்தானை அப்படின்னு தொடங்கக்கூடிய புள்ளிருக்கு வேலூர் பதிகம். 11 பாடல்களை அடங்கிய அந்த பதிகம் ஒவ்வொரு பாடலோட முடிவுலையும் போற்றாத ஆற்றனால் போக்கினேனேன் முடிப்பார் பாருங்க. அந்த வரிகள் ஒவ்வொன்றும் அப்படியே என்னைய புரட்டி போட ஆரம்பிச்சிச்சு. இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர்பாவம் கெடுத்து ஏழை ஏனை உய்ய தெருளாத சிந்தைதனை தெருட்டி தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை அப்படின்னு அந்த பாடலில் வரும். பாட்டு பாட பாட எனக்குள்ள மாற்றம் நிகழ ஆரம்பிச்சிச்சு. பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மான். ஆனால் எனக்கு அவன் சின்ன குழந்தையா கண்ணுக்கு தெரிகிறான். அவனை கையில் எடுத்து அணைச்சு பிராணேஸ்வரா அப்படின்னு கூப்பிட்டேன். என் பிராணனாக அவன் இருந்ததால், என் பிராணனின் உதவியால் அவனை உணர்ந்ததால் இந்த பாடல் முடிவடைகிறப்ப அவனை நான் மகனாக பார்த்துட்டேன். நெருப்பனை எதிர்மேனி வெண்ணீற்றானவன், ஆனால் என் உள்ளத்தில் நீங்காத மகனாக இடம்பெற்றான். தலைமகன் அவனை பெற்றபின் பிரிதொரு வாழ்க்கைக்குள்ளே போக தோணுமா? இதுவே என்னோட வாழ்க்கை. பிராணேஸ்வரா, சிக்குன்னு அம்மாவை பிடிச்சிக்கோ. விதிவசத்தால் அடுத்த ஜென்மோன்னு இன்னொன்று கிடைச்சிட்டா கூட அதில் கூட நீ மட்டும்தான் என் புள்ள. கருவறையில் இல்லைப்பா, என் இதய அறையில் என்றென்றும் உனக்கும் அம்மாவா இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எப்பொழுதும் என்றும் யாருக்குமே என்னுடைய உடலோ மனமோ சொந்தமே ஆகக்கூடாது. நீ மட்டும் ஒருவனாயிருந்து என்னை ஆள போறடா அப்படின்னு உறுதிமொழியோட அவனோட வாழ ஆரம்பிச்சுட்டேன். வேறொரு காலகட்டத்தில் எனக்கும் அவனுக்கும் உள்ள அழகான பந்தத்தை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவனை பிள்ளையா பார்த்த உடனே வினைகள் உருவாகிறது நின்று போச்சு. ஆனால் உருவாக்குன வினைக்கான விடையை தேடி என்னுடைய பயணம் தொடர ஆரம்பிச்சிச்சு. எப்படி அப்பர் சுவாமிகள் மூலமாக அவனை கொஞ்சுறதுக்கும் அவனோட அருள்திறத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவருடைய பாடல்கள் உதவுச்சோ, அது போல் ஒவ்வொருத்தருடைய பாடலும் அவனை பற்றி நிறைய எனக்கு புரிய வச்சுச்சு. அதை அடுத்தடுத்த காணொலியில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.